For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு என்பதன் மூலம் நீங்கள் என்ன புரிந்துகொள்கிறீர்கள்? ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் அதன் பரிணாமம் மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி விவாதிக்கவும். அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் என்பது இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலனாக விளங்கும் ஒரு நீதித்துறை சார்ந்த தத்துவமாகும். இதன் அடிப்படை புரிதல் நாடாளுமன்றத்திற்கு அரசியலமைப்பை திருத்துவதற்கு அதிகாரம் ஆர்டிக்கிள் 368 உண்டு. ஆனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியலமைப்பின் அடிப்படை தன்மைகளையோ அல்லது அதன் ஆன்மாவையோ சிதைக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. ஒரு கட்டிடத்தை புதுப்பிக்கலாம், ஆனால் அதன் அஸ்திவாரத்தையே அசைக்கக்கூடாது என்பதுதான் இதன் சாராம்சம். இந்த கோட்பாட்டின் பரிணாமம் மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் அதன் பங்கினை பின்வருமாறு விவாதிக்கலாம். பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன் ஆஃப் தி டாக்ட்ரின். இந்த கோட்பாடு ஒரே நாளில் உருவானது அல்ல. நாடாளுமன்றத்திற்கும் நீதித்துறைக்கும் இடையே நடந்த நீண்ட அதிகார போராட்டத்தின் விளைவாகவே இது உருவானது. முதல் கட்டம் நாடாளுமன்றமே பெரியது 1951 முதல் 1967 வரை. சங்கரி பிரசாத் வழக்கு 1951. அடிப்படை உரிமைகள் உட்பட அரசியலமைப்பின் எந்த பகுதியையும் திருத்த நாடாளுமன்றத்திற்கு முழு அதிகாரம் உண்டு என்று உச்ச நீதிமன்றம் கூறியது. இரண்டாம் கட்டம் நீதித்துறையின் தடை 1967. கோலக்நாத் வழக்கு 1967. அடிப்படை உரிமைகள் புனிதமானவை, நாடாளுமன்றத்தால் அவற்றை தொடவே முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தடை விதித்தது. இது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை முற்றிலுமாக முடக்கியது. மூன்றாம் கட்டம் கோட்பாட்டின் பிறப்பு 1973. திருப்புமுனை கேசவானந்த பாரதி வழக்கு 1973. இதுவே இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான வழக்கு. 13 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்தது. தீர்ப்பு: நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தலாம், ஆனால் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை பேசிக் ஸ்ட்ரக்சர் மாற்றக்கூடாது என்று புதிய கோட்பாட்டை உருவாக்கியது. நான்காம் கட்டம் உறுதிப்படுத்தல் 1980. மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை மீண்டும் உறுதி செய்ததுடன் நீதிப்புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ அதிகாரத்தை பறிக்க முயன்ற நாடாளுமன்றத்தின் முயற்சியை தடுத்தது. அடிப்படை கட்டமைப்பின் கூறுகள் காம்போனன்ட்ஸ். அரசியலமைப்பில் எது அடிப்படை கட்டமைப்பு என்று எங்கும் பட்டியலிடப்படவில்லை. ஒவ்வொரு வழக்கிலும் உச்ச நீதிமன்றமே அதை தீர்மானிக்கிறது. இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட சில முக்கிய கூறுகள்: அரசியலமைப்பின் மேலாதிக்கம் சூப்ரமசி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இறையாண்மை மக்களாட்சி மற்றும் குடியரசு. மதச்சார்பின்மை செக்யூலரிசம். கூட்டாட்சி தத்துவம் ஃபெடரலிசம். நீதிப்புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ. சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா. சுதந்திரமான நீதித்துறை. ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் அதன் முக்கியத்துவம். இந்த கோட்பாடு இந்திய ஜனநாயகத்தை காக்கும் பாதுகாப்பு அரணாக புல்வர்க் செயல்படுகிறது. சர்வாதிகாரத்தை தடுத்தல் பிரிவென்ட்ஸ் ஆத்தாரிட்டேரியனிசம். ஒருவேளை ஒரு கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் 100 விழுக்காடு பெரும்பான்மை கிடைத்தால் அவர்கள் அரசியலமைப்பையே மாற்றி தேர்தலை ரத்து செய்துவிட்டு தங்களை நிரந்தர ஆட்சியாளர்களாக அறிவிக்கலாம். ஆனால் ஜனநாயகம் என்பது அடிப்படை கட்டமைப்பு என்பதால் இந்த கோட்பாடு அத்தகைய முயற்சியை தொடக்கத்திலேயே முறியடித்துவிடும். அடிப்படை உரிமைகளின் பாதுகாப்பு பெரும்பான்மை என்ற பெயரில் சிறுபான்மையினரின் உரிமைகளையோ அல்லது தனிமனித சுதந்திரத்தையோ அரசு பறிப்பதை தடுக்கிறது. அரசியலமைப்பின் மேலாதிக்கம் சூப்ரமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். நாடாளுமன்றம் என்பது அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பே தவிர அது அரசியலமைப்பை விட உயர்ந்தது அல்ல என்பதை இது உறுதி செய்கிறது. ஆட்சியாளர்கள் மாறலாம், ஆனால் நாட்டின் அடிப்படை விழுமியங்கள் மாறக்கூடாது என்பதை இது நிலைநாட்டுகிறது.
நீதித்துறையின் சுதந்திரம். சமீபத்தில் NJAC வழக்கில் 2015 நீதிபதிகளை நியமிப்பதில் அரசின் தலையீட்டை அனுமதிக்கும் 99வது சட்டத்திருத்தத்தை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது. சுதந்திரமான நீதித்துறை அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதி என்று கூறி நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாத்தது. முடிவுரை: அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு இல்லாவிடில் இந்திய அரசியலமைப்பு அரசியல்வாதிகளின் கைகளில் ஒரு பொம்மையாக மாறியிருக்கும். நெகிழ்வுத்தன்மைக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி, உறுதித்தன்மைக்கும் ரெஜிடிட்டி இடையே ஒரு சரியான சமநிலையை உருவாக்கி இந்திய ஜனநாயகத்தை சிதையாமல் பாதுகாத்து வரும் பெருமை இந்த கோட்பாட்டையே சாரும். What do you understand by doctrine of basic structure? Discuss its evolution and significance in strengthening democracy. அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு என்பதன் மூலம் நீங்கள் என்ன புரிந்துகொள்கிறீர்கள்? ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் அதன் பரிணாமம் மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி விவாதிக்கவும். The doctrine of basic structure is a constitutional principle in India that limits the power of Parliament to amend the constitution. It ensures that certain fundamental principles and values are protected from being altered or destroyed. அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு என்பது இந்தியாவில் அரசியலமைப்பை திருத்துவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் ஒரு அரசியலமைப்பு கொள்கையாகும். இது சில அடிப்படை கொள்கைகள் மற்றும் மதிப்புகள் மாற்றப்படுவதிலிருந்தோ அல்லது அழிக்கப்படுவதிலிருந்தோ பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்கிறது. எவல்யூஷன் பரிணாமம். கேசவானந்தா பார்த்திவி, State of Kerala 1973. The Supreme Court introduced the doctrine, while Parliament has the power to amend the constitution, it cannot alter its basic structure. கேசவானந்த பாரதி எதிர் கேரள மாநிலம் 1973. அரசியலமைப்பை திருத்துவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இருந்தாலும் அதன் அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியாது என்று கூறி உச்ச நீதிமன்றம் இந்த கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியது. இந்திரா நெஹ்ரு காந்திவி, ராஜ் நரேன் 1975. The Supreme Court further clarified the doctrine, striking down a constitutional amendment that required limiting judicial review. இந்திரா நேரு காந்தி எதிர் ராஜ் நரேன் 1975. நீதித்துறை மறு ஆய்வை கட்டுப்படுத்த வேண்டிய அரசியலமைப்பு திருத்தத்தை உச்ச நீதிமன்றம் மேலும் தெளிவுபடுத்தியது. மனர்வா மில்ஸ் வி, யூனியன் ஆஃப் இந்தியா 1980. The Supreme Court reaffirmed the doctrine, emphasizing the importance of balancing Parliament's power to amend the Constitution with the need to protect its basic structure. மினர்வா மில்ஸ் எதிர் இந்திய ஒன்றியம் 1980. அரசியலமைப்பை திருத்துவதற்கான நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தையும் அதன் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் சமநிலைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி உச்ச நீதிமன்றம் இந்த கோட்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியது. Significance முக்கியத்துவம். Protection of constitutional values. The doctrine safeguards essential constitutional values, such as democracy, secularism, and the rule of law. அரசியலமைப்பு மதிப்புகளை பாதுகாத்தல். இந்த கோட்பாடு ஜனநாயகம், மதச்சார்பின்மை மற்றும் சட்டத்தின் ஆட்சி போன்ற அத்தியாவசிய அரசியலமைப்பு மதிப்புகளை பாதுகாக்கிறது. Limitations on parliamentary power. The doctrine limits Parliament's power to amend the Constitution, ensuring that fundamental principles and values are protected. பாராளுமன்ற அதிகாரத்தின் மீதான வரம்புகள். இந்த கோட்பாடு அரசியலமைப்பை திருத்துவதற்கான நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிறது, அடிப்படை கொள்கைகள் மற்றும் மதிப்புகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்கிறது. Strengthening democracy. ஜனநாயகத்தை வலுப்படுத்துதல். Ensuring stability and continuity. நிலைத்தன்மை மற்றும் தொடர்ச்சியை உறுதி செய்தல். Protecting individual rights and freedoms. தனிப்பட்ட உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாத்தல். Maintaining the balance of power between different branches of government. அரசாங்கத்தின் பல்வேறு கிளைகளுக்கு இடையே அதிகார சமநிலையை பராமரித்தல். Key features. முக்கிய அம்சங்கள். Supremacy of the Constitution. The doctrine ensures that the Constitution remains supreme and that no branch of government can alter its basic structure. அரசியலமைப்பின் மேலாதிக்கம்.
இந்த கோட்பாடு அரசியலமைப்பு உயர்ந்ததாக இருப்பதையும் அரசாங்கத்தின் எந்த கிளையும் அதன் அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியாது என்பதையும் உறுதி செய்கிறது. Protection of fundamental rights. The doctrine protects fundamental rights and freedoms, ensuring that they are not cancelled or altered without sufficient justification. அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல். இந்த கோட்பாடு அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாக்கிறது, போதுமான நியாயப்படுத்தல் இல்லாமல் அவை ரத்து செய்யப்படவோ அல்லது மாற்றப்படவோ கூடாது என்பதை உறுதி செய்கிறது. Role of the judiciary. The doctrine ensured the Supreme Court's role as the guardian of the Constitution. It ensures that constitutional amendments align with its basic structure. நீதித்துறையின் பங்கு. இந்த கோட்பாடு அரசியலமைப்பின் பாதுகாவலராக உச்ச நீதிமன்றத்தின் பங்கை உறுதிப்படுத்துகிறது. அரசியலமைப்பு திருத்தங்கள் அதன் அடிப்படை கட்டமைப்புடன் ஒத்துப்போவதை உறுதி செய்கிறது. Can Parliament destroy the basic structure? பாராளுமன்றம் அடிப்படை கட்டமைப்பை அழிக்க முடியுமா? Given the limitations on Parliament's power, it is clear that Parliament cannot destroy the basic structure of the Constitution by expanding its amending power under Article 368. The Supreme Court has consistently held that Parliament's power to amend the Constitution is limited, and any attempt to alter the basic structure would be unconstitutional. பாராளுமன்றத்தின் அதிகார வரம்புகளை கருத்தில் கொண்டு பிரிவு 368 இன் கீழ் அதன் திருத்த அதிகாரத்தை விரிவுபடுத்துவதன் மூலம் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை அழிக்க முடியாது என்பது தெளிவாகிறது. அரசியலமைப்பை திருத்துவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரம் குறைவாக உள்ளது என்றும் அடிப்படை கட்டமைப்பை மாற்றுவதற்கான எந்தவொரு முயற்சியும் அரசியலமைப்பிற்கு முரணானது என்றும் உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து கூறியுள்ளது. Conclusion. Parliament's power to amend the Constitution under Article 368 is a limited power, and it cannot be enlarged into absolute power. The basic structure doctrine ensures that the essential features of the Constitution are protected from amendment, and Parliament cannot destroy the basic structure of the Constitution by expanding its amending power. பிரிவு 368 இன் கீழ் அரசியலமைப்பை திருத்துவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரம் ஒரு வரையறுக்கப்பட்ட அதிகாரமாகும், மேலும் அதை முழுமையான அதிகாரமாக விரிவுபடுத்த முடியாது. அரசியலமைப்பின் அத்தியாவசிய அம்சங்கள் திருத்தங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவதை அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு உறுதி செய்கிறது, மேலும் பாராளுமன்றம் அதன் திருத்த அதிகாரத்தை விரிவுபடுத்துவதன் மூலம் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை அழிக்க முடியாது. அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு பற்றிய கோட்பாடு இந்தியாவில் எவ்வாறு தோன்றி வளர்ந்தது? இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் என்பது அரசியலமைப்பிலோ அல்லது எந்த சட்டத்திலோ நேரடியாக எழுதப்பட்டதல்ல. இது இந்திய நீதித்துறைக்கும் ஜுடிஷரி நாடாளுமன்றத்திற்கும் பார்லிமெண்ட் இடையே நடந்த நீண்ட அதிகார போராட்டத்தின் விளைவாக உருவான ஒரு நீதித்துறை கண்டுபிடிப்பாகும். இதன் தோற்றம் மற்றும் வளர்ச்சியை 4 முக்கிய கட்டங்களாக பிரிக்கலாம். முதல் கட்டம், நாடாளுமன்றமே உயர்ந்தது. 1950 முதல் 1967 வரை, சுதந்திரத்திற்கு பிறகு ஜமீன்தாரி ஒழிப்பு மற்றும் நிலச்சீர்திருத்த சட்டங்களை அரசு கொண்டு வந்தது. இது சொத்துரிமைக்கு அன்றைய அடிப்படை உரிமை எதிராக இருந்ததால் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. சங்கரி பிரசாத் வழக்கு 1951 முதல் சட்டத்திருத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட இவ்வழக்கில் உச்ச நீதிமன்றம் நாடாளுமன்றத்திற்கு அரசியலமைப்பின் எந்த பகுதியையும் அடிப்படை உரிமைகள் உட்பட திருத்துவதற்கு முழு அதிகாரம் உண்டு என்று தீர்ப்பளித்தது. சஜ்ஜன் சிங் வழக்கு 1965, இதிலும் உச்ச நீதிமன்றம் சங்கரி பிரசாத் தீர்ப்பையே உறுதி செய்தது. இரண்டாம் கட்டம், நீதித்துறையின் தடை 1967 முதல் 1971 வரை. கோலக்நாத் வழக்கு 1967 முதல் 11 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பழைய தீர்ப்புகளை தலைகீழாக மாற்றியது. அடிப்படை உரிமைகள் புனிதமானவை மற்றும் மாற்ற முடியாதவை. நாடாளுமன்றத்தால் அடிப்படை உரிமைகளை பறிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியாது என்று தீர்ப்பளித்தது.
அரசின் எதிர்வினை. இந்த தீர்ப்பை முறியடிக்க இந்திரா காந்தி அரசு 24வது சட்டத்திருத்தத்தை 1971 கொண்டு வந்தது. இதன் மூலம் நாடாளுமன்றத்திற்கு அடிப்படை உரிமைகளை திருத்த முழு அதிகாரம் உண்டு என்று மீண்டும் சட்டரீதியாக அறிவித்தது. 3ஆம் கட்டம். கோட்பாட்டின் பிறப்பு 1973 திருப்புமுனை. இதுவே இந்திய அரசியலமைப்பு வரலாற்றின் மிக முக்கியமான தருணம். கேசவானந்த பாரதி வழக்கு 1973 முதல் 13 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மிகப்பெரியது விசாரித்தது. தீர்ப்பு 24வது சட்டத்திருத்தம் செல்லும் என்று நீதிமன்றம் கூறியது. அதாவது நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகள் உட்பட எதை வேண்டுமானாலும் திருத்தலாம். ஆனால் ஒரு நிபந்தனை. அப்படி திருத்தும்போது அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை பேசிக் ஸ்ட்ரக்சர் மாற்றவோ அல்லது அழிக்கவோ கூடாது. விளைவு. நாடாளுமன்றத்தின் அதிகாரம் திரும்ப கிடைத்தது. ஆனால் அது வரம்பற்ற அதிகாரம் அல்ல என்று கடிவாளம் போடப்பட்டது. 4ஆம் கட்டம். கோட்பாடு உறுதிப்படுத்தப்படுதல். 1975 முதல் 1980 வரை. இந்திரா காந்தி எதிர் நாராயண் வழக்கு 1975. பிரதமரின் தேர்தலை நீதிமன்றம் கேள்வி கேட்கக்கூடாது என்ற 39வது சட்டத்திருத்தத்தை சுதந்திரமான தேர்தல் என்பது அடிப்படை கட்டமைப்பு என்று கூறி நீதிமன்றம் ரத்து செய்தது. மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. நாடாளுமன்றம் தனது அதிகாரத்தை வரம்பட்டதாக மாற்றிக்கொள்ள முயன்ற 42வது திருத்தத்தின் பிரிவுகளை நீதிமன்றம் ரத்து செய்தது. நீதி புனராய்வு. ஜுடிஷியல் ரிவ்யூ அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதி என்று உறுதி செய்தது. எவையெல்லாம் அடிப்படை கட்டமைப்பு? உச்ச நீதிமன்றம் இதை தெளிவாக வரையறுக்கவில்லை என்றாலும் பல்வேறு தீர்ப்புகள் மூலம் பின்வருவனவற்றை அடிப்படை கட்டமைப்பாக அங்கீகரித்துள்ளது. அரசியலமைப்பின் மேலாதிக்கம். சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா. நீதித்துறையின் சுதந்திரம். கூட்டாட்சி தத்துவம். மதச்சார்பின்மை. ஜனநாயகம் மற்றும் குடியரசு. முடிவுரை. இவ்வாறு அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு என்பது நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை பலத்தால் அரசியலமைப்பின் ஆன்மா சிதைக்கப்படுவதை தடுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக சேஃப்டி வால்வ் உருவெடுத்து இந்திய ஜனநாயகத்தை பாதுகாத்து வருகிறது. How did the doctrine of the basic structure of the Constitution emerge and evolve in India? அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு பற்றிய கோட்பாடு இந்தியாவில் எவ்வாறு தோன்றி வளர்ந்தது? எமர்ஜென்ஸ் தோற்றம். சங்கரி பிரசாத் வி. யூனியன் ஆஃப் இந்தியா 1951. The Supreme Court initially held that Parliament has power to amend the Constitution under Article 368 includes the power to amend fundamental rights. சங்கரி பிரசாத் எதிர் இந்திய ஒன்றியம் 1951 368வது பிரிவின் கீழ் அரசியலமைப்பை திருத்துவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரத்தில் அடிப்படை உரிமைகளை திருத்துவதற்கான அதிகாரமும் அடங்கும் என்று உச்ச நீதிமன்றம் ஆரம்பத்தில் கூறியது. கோலக்நாத் வி. ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1967. The Supreme Court reversed its earlier stance, ruling that fundamental rights have a transcendental and immutable position, and Parliament cannot abridge or take away these rights. கோலக்நாத் எதிர் பஞ்சாப் மாநிலம் 1967 அடிப்படை உரிமைகள் ஆழ்நிலை மற்றும் மாறாத நிலைப்பாட்டை கொண்டுள்ளன என்றும் இந்த உரிமைகளை நாடாளுமன்றம் சுருக்கவோ அல்லது பறிக்கவோ முடியாது என்றும் தீர்ப்பளித்து உச்ச நீதிமன்றம் அதன் முந்தைய நிலைப்பாட்டை மாற்றியது. எவல்யூஷன் பரிணாமம். கேசவானந்தா பாரதி வி. ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973. The Supreme Court introduced the doctrine, holding that while Parliament has the power to amend the Constitution, it cannot alter its basic structure. கேசவானந்த பாரதி எதிர் கேரள மாநிலம் 1973. அரசியலமைப்பை திருத்துவதற்கான அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இருந்தாலும் அதன் அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியாது என்று கூறி உச்ச நீதிமன்றம் கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியது. இந்திரா நெஹ்ரு காந்தி வி. ராஜ் நரேன் 1975. The Supreme Court further clarified the doctrine, striking down a constitutional amendment that required to limit judicial review.
இந்திரா நேரு காந்தி எதிர்ராஜ் நரேன் 1975 நீதித்துறை மதிப்பாய்வை மட்டுப்படுத்த வேண்டிய அரசியலமைப்பு திருத்தத்தை உச்ச நீதிமன்றம் மேலும் தெளிவுபடுத்தியது. மனர்வா மில்ஸ் வி. யூனியன் ஆஃப் இந்தியா 1980 The Supreme Court reaffirmed the doctrine, emphasizing the importance of balancing Parliament's power to amend the Constitution with the need to protect its basic structure. மினர்வா மில்ஸ் எதிர் இந்திய ஒன்றியம் 1980 அரசியலமைப்பை திருத்துவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரத்தையும் அதன் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் சமநிலைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி உச்ச நீதிமன்றம் கோட்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியது. Impact தாக்கம் Limitations on parliamentary power. The doctrine of basic structure limits Parliament's power to amend the Constitution, ensuring that fundamental principles and values are protected. பாராளுமன்ற அதிகாரத்தின் மீதான வரம்புகள் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு அரசியலமைப்பை திருத்துவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிறது, அடிப்படை கொள்கைகள் மற்றும் மதிப்புகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்கிறது. Protection of constitutional values. The doctrine safeguards essential constitutional values, such as democracy, secularism, and the rule of law. அரசியலமைப்பு மதிப்புகளை பாதுகாத்தல், ஜனநாயகம், மதச்சார்பின்மை மற்றும் சட்டத்தின் ஆட்சி போன்ற அத்தியாவசிய அரசியலமைப்பு மதிப்புகளை பாதுகாக்கிறது. Role of the judiciary. The doctrine has confirmed the Supreme Court's role as the guardian of the Constitution, ensuring that constitutional amendments align with its basic structure. நீதித்துறையின் பங்கு அரசியலமைப்பின் பாதுகாவலராக உச்ச நீதிமன்றத்தின் பங்கை இந்த கோட்பாடு உறுதிப்படுத்தியுள்ளது. அரசியலமைப்பு திருத்தங்கள் அதன் அடிப்படை கட்டமைப்புடன் ஒத்துப்போவதை உறுதி செய்கிறது. உச்ச நீதிமன்றத்தால் முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பு என்ற கருத்தை விளக்குங்கள். அது பாராளுமன்றத்தின் திருத்த அதிகாரத்தை எவ்வாறு பாதிக்கிறது? அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் என்பது இந்திய அரசியலமைப்பிலோ அல்லது சட்ட புத்தகங்களிலோ நேரடியாக எழுதப்பட்டதல்ல. இது இந்திய உச்ச நீதிமன்றத்தால் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நீதித்துறை சார்ந்த தத்துவமாகும். இதன் கருத்தாக்கத்தையும் இது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறது என்பதையும் விரிவாக காண்போம். அடிப்படை அமைப்பு விளக்கம் கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன். எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டால் அதன் உரிமையாளர் சுவர்களுக்கு பெயிண்ட் அடிக்கலாம், ஜன்னல்களை மாற்றலாம் அல்லது ஒரு அறையை கூடுதலாக கட்டலாம். ஆனால் அந்த வீட்டின் அஸ்திவாரத்தையோ ஃபவுண்டேஷன் அல்லது தாங்கி நிற்கும் தூண்களையோ பில்லர்ஸ் இடித்தால் அந்த வீடே இடிந்து விழுந்துவிடும். இதேபோல் வீடு இந்திய அரசியலமைப்பு, உரிமையாளர் நாடாளுமன்றம், மாற்றங்கள் சட்டத்திருத்தங்கள், அஸ்திவாரம் அடிப்படை கட்டமைப்பு, கோட்பாடு நாடாளுமன்றம் காலத்தின் தேவைக்கேற்ப அரசியலமைப்பில் எந்த மாற்றத்தையும் செய்யலாம். ஆனால் அந்த மாற்றம் அரசியலமைப்பின் அடிப்படை தன்மையையோ அல்லது அதன் அடையாளத்தையோ அழிப்பதாக இருக்கக்கூடாது. தோற்றம் கேசவானந்த பாரதி வழக்கு 1973. இந்த கோட்பாடு 1973 இல் நடைபெற்ற வரலாற்றுச் சிறப்புமிக்க கேசவானந்த பாரதி வழக்கில் உச்ச நீதிமன்றத்தால் முன்மொழியப்பட்டது. தீர்ப்பு நாடாளுமன்றத்திற்கு அரசியலமைப்பை திருத்துவதற்கு அதிகாரம் ஆர்டிக்கிள் 368 உள்ளது. ஆனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை பேசிக் ஸ்ட்ரக்சர் மாற்றவோ அல்லது சிதைக்கவோ முடியாது. எவையெல்லாம் அடிப்படை அமைப்பு? உச்ச நீதிமன்றம் எதையெல்லாம் அடிப்படை அமைப்பு என்று முழுமையாக பட்டியலிடவில்லை என்றாலும் பல்வேறு தீர்ப்புகள் மூலம் பின்வருவனவற்றை அடையாளம் காட்டியுள்ளது. அரசியலமைப்பின் மேலாதிக்கம் சூப்ரமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இறையாண்மை ஜனநாயகம் மற்றும் குடியரசு, மதச்சார்பின்மை செக்யூலரிசம், கூட்டாட்சி தத்துவம் ஃபெடரலிசம், நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் நீதி புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ, சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா, நாடாளுமன்றத்தின் திருத்த அதிகாரத்தின் மீதான தாக்கம்
இந்த கோட்பாடு நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரம்பற்ற அதிகாரம் மறுப்பு நோ அப்சல்யூட் பவர். இதற்கு முன்பு நாடாளுமன்றம் தன்னை சர்வ வல்லமை படைத்ததாக கருதியது. ஆனால் இக்கோட்பாடு நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை வரையறுக்கப்பட்ட அதிகாரமாக லிமிட்டட் பவர் மாற்றியது. நாடாளுமன்றம் அரசியலமைப்பின் ஒரு படைப்பே தவிர அதுவே எஜமானன் அல்ல என்பதை இது உணர்த்தியது. நீதித்துறையின் கண்காணிப்பு ஜுடிஷியல் வீட்டோ. நாடாளுமன்றம் நிறைவேற்றும் எந்தவொரு சட்டத்திருத்தமும் அடிப்படை அமைப்பை மீறுவதாக இருந்தால் அதை செல்லாது நல் அண்ட் வாய்ட் என்று அறிவிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு உண்டு. உதாரணம் 2015 இல் நாடாளுமன்றம் நீதிபதிகளை நியமிக்க கொண்டுவந்த தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையச் சட்டத்தை NJAC 99th அமெண்ட்மெண்ட் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கிறது என்று கூறி உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது. பெரும்பான்மைவாதத்தை தடுத்தல் பிரிவென்ட்ஸ் மெஜாரிட்டேரியனிசம். நாடாளுமன்றத்தில் ஒரு கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்துவிட்டாலே அவர்கள் நாட்டை தன்னிச்சையாக மாற்ற முடியாது. உதாரணமாக, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை நாளை நாடாளுமன்றம் நினைத்தாலும் நீக்க முடியாது. முடிவுரை சுருக்கமாக, அடிப்படை அமைப்பு கோட்பாடு என்பது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை பறிப்பதற்காக அல்ல, மாறாக அரசியல்வாதிகளின் குறுகிய கால நலன்களுக்காக நாட்டின் நீண்டகால ஜனநாயக விழுமியங்கள் அழிக்கப்படுவதை தடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது. இது இந்திய அரசியலமைப்பின் பாதுகாப்பு அரணாக சேஃப்டி வால்வ் செயல்படுகிறது. Explain the concept of the basic structure of the Constitution as propounded by the Supreme Court. How does it impact the amending power of the Parliament? உச்ச நீதிமன்றத்தால் முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பு என்ற கருத்தை விளக்குங்கள். அது பாராளுமன்றத்தின் திருத்த அதிகாரத்தை எவ்வாறு பாதிக்கிறது? The basic structure of the Constitution is a judicial doctrine that limits the Parliament's power to amend the Constitution. It ensures certain fundamental features and principles of the Constitution remain inviolable. This doctrine was propounded by the Supreme Court in the landmark Kesavananda Bharti case 1973. அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பு என்பது அரசியலமைப்பை திருத்துவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் ஒரு நீதித்துறை கோட்பாடாகும். அரசியலமைப்பின் சில அடிப்படை அம்சங்கள் மற்றும் கொள்கைகள் மீற முடியாததாக இருப்பதை இது உறுதி செய்கிறது. இந்த கோட்பாடு உச்ச நீதிமன்றத்தால் வரலாற்றுச் சிறப்புமிக்க கேசவானந்த பாரதி வழக்கில் 1973 முன்வைக்கப்பட்டது. Key features of the basic structure. அடிப்படை கட்டமைப்பின் முக்கிய அம்சங்கள். Supremacy of the Constitution. The Constitution's supremacy over other laws and organs of the state. அரசியலமைப்பின் மேலாதிக்கம். மாநிலத்தின் பிற சட்டங்கள் மற்றும் உறுப்புகள் மீது அரசியலமைப்பின் மேலாதிக்கம். Democratic and Republican nature. Free and fair elections. Representative democracy and Republican form of government. ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சி இயல்பு. சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்கள். பிரதிநிதித்துவ ஜனநாயகம் மற்றும் குடியரசுக் கட்சி அரசாங்க வடிவம். Secularism. India's commitment to secularism. மதச்சார்பின்மைக்கு இந்தியாவின் அர்ப்பணிப்பு. Federalism. Distribution of powers between the center and states. கூட்டாட்சி, மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே அதிகார பகிர்வு. Separation of powers. Division of powers among the legislature, executive, and judiciary. அதிகாரங்களை பிரித்தல். சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறைக்கு இடையே அதிகாரங்களை பிரித்தல். Judicial review. Power of the judiciary to review laws and executive actions for constitutionality. நீதித்துறை மறு ஆய்வு. அரசியலமைப்புச் சட்டங்கள் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை மறு ஆய்வு செய்ய நீதித்துறையின் அதிகாரம். Independence of judiciary. Ensures the judiciary's ability to act as a check on other branches of government. நீதித்துறையின் சுதந்திரம், அரசாங்கத்தின் பிற கிளைகளில் ஒரு சோதனையாகச் செயல்படும் நீதித்துறையின் திறனை உறுதி செய்கிறது. Impact on Parliament's amending power. பாராளுமன்றத்தின் திருத்த அதிகாரத்தில் தாக்கம். Judicial review. Allowing the judiciary to review constitutional amendments and strike down those that violate the basic structure. நீதித்துறை மறு ஆய்வு.
அரசியலமைப்பு திருத்தங்களை மறுஆய்வு செய்ய நீதித்துறையை அனுமதித்தல் மற்றும் அடிப்படை கட்டமைப்பை மீறுபவர்களை ரத்து செய்தல். Preventing arbitrary amendments, ensuring that constitutional amendments adhere to core constitutional values and principles. தன்னிச்சையான திருத்தங்களை தடுத்தல், அரசியலமைப்பு திருத்தங்கள் முக்கிய அரசியலமைப்பு மதிப்புகள் மற்றும் கொள்கைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்தல். Protecting fundamental rights, safeguarding citizens' freedoms and liberties by preventing amendments that dilute fundamental rights. அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல், அடிப்படை உரிமைகளை நீர்த்துப்போகச் செய்யும் திருத்தங்களை தடுப்பதன் மூலம் குடிமக்களின் சுதந்திரங்கள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாத்தல். Maintaining constitutional integrity, preserving the constitution, stability, continuity, and adherence to core constitutional values. அரசியலமைப்பு ஒருமைப்பாட்டை பராமரித்தல், அரசியலமைப்பின் நிலைத்தன்மை, தொடர்ச்சி மற்றும் முக்கிய அரசியலமைப்பு மதிப்புகளை பின்பற்றுதல். லேண்ட்மார்க் கேசஸ், கேசவானந்தா பாரதி வி. ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973. Introduce the basic structure doctrine, limiting Parliament's power to amend the constitution. கேசவானந்த பாரதி எதிர் கேரள மாநிலம் 1973 அரசியலமைப்பை திருத்துவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை அறிமுகப்படுத்தினார். இந்திரா காந்தி வி. ராஜ் நரேன் 1975 struck down an amendment protecting the Prime Minister's election from judicial review, affirming free and fair elections as part of the basic structure. இந்திரா காந்தி எதிர் ராஜ் நரேன் 1975 பிரதமரின் தேர்தலை நீதித்துறை மறுஆய்விலிருந்து பாதுகாக்கும் ஒரு திருத்தத்தை ரத்து செய்தார். அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதியாக சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை உறுதிப்படுத்தினார். மனர்வா மில்ஸ் வி. யூனியன் ஆஃப் இந்தியா 1980 reaffirmed the doctrine, ruling that limited power of amendment is itself a part of the basic structure. மினர்வா மில்ஸ் எதிர் இந்திய ஒன்றியம் 1980 கோட்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். திருத்தத்திற்கான வரையறுக்கப்பட்ட அதிகாரமே அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும் என்று தீர்ப்பளித்தார். அரசியலமைப்பை திருத்துவதற்கான நாடாளுமன்றத்தின் அதிகாரம் ஒரு வரையறுக்கப்பட்ட அதிகாரமாகும், அதை முழுமையான அதிகாரமாக விரிவுபடுத்த முடியாது. இந்த அறிக்கையின் வெளிச்சத்தில் அரசியலமைப்பின் 368வது பிரிவின் கீழ் பாராளுமன்றம் அதன் திருத்த அதிகாரத்தை விரிவுபடுத்துவதன் மூலம் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை அழிக்க முடியுமா என்பதை விளக்குங்கள். இல்லை, நாடாளுமன்றத்தால் தனது திருத்த அதிகாரத்தை விரிவுபடுத்துவதன் மூலம் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை பேசிக் ஸ்ட்ரக்சர் அழிக்க முடியாது. நீங்கள் குறிப்பிட்டுள்ள கூற்று 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற மினர்வா மில்ஸ் கேஸ் வழக்கின் தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய வரலாற்றுச் சிறப்புமிக்க வரிகளாகும். இதற்கான விளக்கத்தையும் நாடாளுமன்றத்தின் அதிகார வரம்பையும் விரிவாக காண்போம். பிரச்சனையின் பின்னணி, அதிகாரம் யாருக்கு? கேசவானந்த பாரதி வழக்கில் 1973 உச்ச நீதிமன்றம் நாடாளுமன்றம் எதை வேண்டுமானாலும் திருத்தலாம், ஆனால் அடிப்படை கட்டமைப்பை தொடக்கூடாது என்று தீர்ப்பளித்தது. இதை முறியடிக்க 1976 இல் இந்திரா காந்தி அரசு 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 368 இல் புதிதாக 2 உட்பிரிவுகளை கிளாசஸ் 4(5) சேர்த்தது. பிரிவு 368(4) நாடாளுமன்றம் செய்யும் எந்தவொரு அரசியலமைப்பு திருத்தத்தையும் எந்த நீதிமன்றத்திலும் கேள்வி கேட்க முடியாது, நீதிப்புனராய்வு கிடையாது. பிரிவு 368(5) அரசியலமைப்பை திருத்துவதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்திற்கு எந்த வரம்பும் இல்லை, நோ லிமிட்டேஷன். சுருக்கமாக, நாடாளுமன்றம் தன்னைத்தானே சர்வ வல்லமை படைத்ததாக அறிவித்துக் கொண்டது. மினர்வா மில்ஸ் தீர்ப்பு 1980 வரையறுக்கப்பட்ட அதிகாரம்.
இந்த 42வது சட்டத்திருத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட மினர்வா மில்ஸ் வழக்கில் உச்ச நீதிமன்றம் பிரிவு 368(4) மற்றும் 368(5) ஆகியவற்றை அரசியலமைப்புக்கு முரணானது அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று கூறி ரத்து செய்தது. இதற்கு நீதிமன்றம் கூறிய காரணம் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். வரையறுக்கப்பட்ட அதிகாரத்தை பெற்ற ஒருவர் டோனி ஆஃப் அ லிமிடெட் பவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னை வரம்பற்ற அதிகாரம் கொண்டவராக மாற்றிக்கொள்ள முடியாது. ஏன் நாடாளுமன்றத்தால் அடிப்படை கட்டமைப்பை அழிக்க முடியாது? இதற்கான காரணங்களை நீதிமன்றம் பின்வருமாறு விளக்கியது. படைத்தவனை விட படைப்பு பெரிதல்ல. நாடாளுமன்றம் என்பது அரசியலமைப்புச் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. கிரியேச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தன்னை உருவாக்கிய மூல ஆவணத்தையே கான்ஸ்டிடியூஷன் அழிக்கும் அதிகாரத்தை பெற முடியாது. திருத்தம் vs அழித்தல். சட்டப்பிரிவு 368 நாடாளுமன்றத்திற்கு அளித்துள்ள அதிகாரம் திருத்தம் செய்யும் அதிகாரம் பவர் டு அமெண்ட் மட்டுமே தவிர அழிக்கும் அதிகாரம் பவர் டு டிஸ்ட்ராய் அல்ல. அடிப்படை கட்டமைப்பை மாறுவது என்பது அரசியலமைப்பையே அழிப்பதற்கு சமம். சமநிலை செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். நாடாளுமன்றத்திற்கு வரம்பற்ற அதிகாரம் அளிக்கப்பட்டால் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இல்லாமல் சர்வாதிகார நாடாக மாறிவிடும் வாய்ப்பு உள்ளது. நீதிப்புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ என்ற அடிப்படை கட்டமைப்பை நீக்கினால் அரசியலமைப்பின் பாதுகாவலனாக நீதிமன்றத்தால் செயல்பட முடியாது. தற்போதைய நிலை. இன்று வரை பிரிவு 368 அன் கீழ் நாடாளுமன்றம் அரசியலமைப்பில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரலாம். ஆனால் அந்த மாற்றம் ஜனநாயகத்தை பாதிக்கக்கூடாது. நீதித்துறையின் சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது. கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கக்கூடாது. ஒருவேளை நாடாளுமன்றம் வரம்பற்ற அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றால் உச்ச நீதிமன்றம் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை பயன்படுத்தி அதை ரத்து செய்துவிடும். 2015 இல் NJAC சட்டம் ரத்து செய்யப்பட்டது. முடிவுரை. எனவே நாடாளுமன்றத்தின் அதிகாரம் விசாலமானதுதான், ஆனால் வரம்பற்றது அல்ல. அரசியலமைப்புதான் உயர்ந்ததே தவிர கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம், நாடாளுமன்றம் அல்ல என்பதை இந்த தீர்ப்பு உறுதி செய்கிறது. Parliament's power to amend the Constitution is a limited power and it cannot be enlarged into absolute power. In the light of this statement, explain whether Parliament under Article 368 of the Constitution can destroy the basic structure of the Constitution by expanding its amending power. அரசியலமைப்பை திருத்துவதற்கான நாடாளுமன்றத்தின் அதிகாரம் ஒரு வரையறுக்கப்பட்ட அதிகாரமாகும், அதை முழுமையான அதிகாரமாக விரிவுபடுத்த முடியாது. இந்த அறிக்கையின் வெளிச்சத்தில் அரசியலமைப்பின் 368வது பிரிவின் கீழ் பாராளுமன்றம் அதன் திருத்த அதிகாரத்தை விரிவுபடுத்துவதன் மூலம் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை அழிக்க முடியுமா என்பதை விளக்குங்கள். Parliament's power to amend the Constitution. அரசியலமைப்பை திருத்துவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரம். The question of whether Parliament can destroy the basic structure of the Constitution by expanding its amending power under Article 368 has been a subject of significant debate and judicial interpretation. பிரிவு 368 இன் கீழ் அதன் திருத்த அதிகாரத்தை விரிவுபடுத்துவதன் மூலம் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை நாடாளுமன்றம் அழிக்க முடியுமா என்ற கேள்வி குறிப்பிடத்தக்க விவாதத்திற்கும் நீதித்துறை விளக்கத்திற்கும் உட்பட்டது. பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு. The basic structure doctrine, established by the Supreme Court in the Kesavananda Bharti case 1973, holds that Parliament's power to amend the Constitution under Article 368 is limited. The court ruled that while Parliament has the power to amend the Constitution, it cannot alter its basic structure or essential features. கேசவானந்த பாரதி வழக்கில் 1973 உச்ச நீதிமன்றத்தால் நிறுவப்பட்ட அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு பிரிவு 368 இன் கீழ் அரசியலமைப்பை திருத்துவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரம் குறைவாக உள்ளது என்று கூறுகிறது. அரசியலமைப்பை திருத்துவதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இருந்தாலும் அதன் அடிப்படை கட்டமைப்பையோ அல்லது அத்தியாவசிய அம்சங்களையோ மாற்ற முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது.
லிமிடேஷன்ஸ் ஆன் பார்லிமெண்ட் பவர் பாராளுமன்றத்தின் அதிகாரத்தின் மீதான வரம்புகள். சூப்ரமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். த கான்ஸ்டிடியூஷன் இஸ் த சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட். அரசியலமைப்பின் மேலாதிக்கம். அரசியலமைப்பு என்பது நாட்டின் உச்ச சட்டம். யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். த கான்ஸ்டிடியூஷன் என்ஷூர்ஸ் தி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. அரசியலமைப்பு நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை உறுதி செய்கிறது. Parliamentary democracy. The Constitution establishes a parliamentary system of government. பாராளுமன்ற ஜனநாயகம். அரசியலமைப்பு ஒரு பாராளுமன்ற அரசாங்க அமைப்பை நிறுவுகிறது. Independence of the judiciary. The judiciary is independent and impartial. நீதித்துறையின் சுதந்திரம். நீதித்துறை சுதந்திரமானது மற்றும் பாரபட்சமற்றது.